ஹலோ மை டியர் ட்ராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் ட்ராமா கிளிம்ஸ். நேற்று நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த கேட்மேன் அப்படிங்கிற கதையோட பார்ட் 2 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். பார்ட் 1 பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய ட்ராமா கதைக்குன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ வாங்க கைஸ், நம்ம என்ன கதைக்குள்ள போகலாம். நேத்து நம்ம ஹீரோவும் அந்த சோவும் கேட்டா மாறின உடனே கீழே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ சத்தம் கேக்குதுன்ட்டு இப்ப மாடிக்கு வருவாளா. இவ வரத சென்ஸ் பண்ண அந்த ரெண்டு பேரும் ஐயோ என்ன பண்ண போறோம்னு தெரியாம அங்கிட்டும் இங்கிட்டும் அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இப்ப கரெக்டா இந்த டோர் ஓபன் பண்ணி அந்த ரூம்குள்ள வந்தா அவங்க ரெண்டு பேரும் இப்ப பாட்டு போட்டு ஆடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த ரெண்டு பேரும் ஓடின ஓட்டத்திலேயே எனர்ஜி எல்லாம் டயர்ட் ஆகி திரும்பி ஹியூமனாவே மாறிட்டாங்க போல. இத பார்த்து நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்கும். இவங்க என்ன சம்பந்தமே இல்லாம இந்நேரம் இப்படிப்பட்ட ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு யோசித்துக்கிட்டு இருப்பா. ஆனா அப்பன்னு பார்த்து இவங்க ஆடிக்கிட்டு இருந்த பாட்டு முடிஞ்சு நெக்ஸ்ட் சாங்கா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஹை ஸ்கூல்ல படிக்கிறப்ப ஒரு ஃபேவரட் சாங் ஒண்ணு கேட்டிருப்பாங்க. அது பிளே ஆக ஆரம்பிச்சிரும். இத கேட்டனையும் இப்ப ரெண்டு பேருக்கும் பழசெல்லாம் அப்படியே ஞாபகம் வருமா. அப்ப அப்படிதான் ஒரு நாள் இவங்க ஹை ஸ்கூல் படிக்கிறப்ப ஒன்னா வெளியே நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் மேல ஒருத்தன் சைக்கிளை வச்சு மோதுற மாதிரி வருவான். அவளை காப்பாத்தணும்ட்டு நம்ம ஹீரோ டக்குன்ட்டு அவளை பக்கத்துல எடுத்து கட்டி பிடிச்சிருவான். இதனால அவனோட ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகுமா. வழக்கம் போல நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லாம கொள்ளாம அந்த இடத்துல இருந்து அப்படியே ஓடிடுவான். அடுத்த நாள் ஸ்கூலுக்கும் வராம நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பிச்சிருப்பான். நான் இனிமேல் என்னோட ஹையர் ஸ்டடீஸ்க்காக அப்ராடே போகலான் இருக்கேன், அதனால நம்ம ரெண்டு பேரும் இனிமேல் மீட் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணிருப்பான். இதனால நம்ம ஹீரோயின் ஹை ஸ்கூல் படிக்கிறப்பே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுருப்பா. இப்போ திரும்பவும் இந்த சாங் கேட்ட உடனேயே நம்ம ஹீரோ கிட்ட அப்படியே போய், நீ இன்னும் இந்த சாங்கை கேட்டுக்கிட்டு இருக்கியா? அப்பனா நீ எதையுமே மறக்கல தானே? இப்பயாச்சும் உன் மனசுக்குள்ள உண்மையிலேயே என்ன ஃபீலிங் இருக்குங்கிறத வெளிப்படையா சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி அவ கேட்பா. ஆனா நம்ம ஹீரோவால தான் இப்போதைக்கு அவனோட ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாதுல்ல. அதனால அவன் அப்படியே, நீ தப்பா புரிஞ்சுட்டு எதுவும் பேசாத, ஹை ஸ்கூல்ல படிக்கிறப்ப நம்மளுக்குள்ள இருந்தது லவ்வே கிடையாது, அது ஜஸ்ட் ஒரு இன்ஃபாக்சுவேஷன், அதை நீ இத்தனை வருஷம் வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்கங்கிறதே எனக்கு வேடிக்கையா இருக்கு. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். அப்படியே அந்த இடத்துல இருந்து அழுதுகிட்டே கிளம்பிடுவா. இப்படி நடந்தனால அன்னைக்கு நைட்டு ஒரு பக்கம் நம்ம ஹீரோ சோகமா தண்ணி அடிச்சுக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினும் ஒரு மாதிரி அப்படியே வெக்ஸ் ஆகி ஃபுல்லா குடிச்சுக்கிட்டு இருப்பாளா. அடுத்து அப்படியே குடி போதையிலே வீட்டுக்கு வருவா. வீட்டுக்கு வந்தனையும் அவ ஃபர்ஸ்ட் அந்த வெள்ளை பூனையை தான் தேடுவா. ஆனா அந்த பூனை வீட்டுக்குள்ள எங்கேயுமே இருக்காது. இது தெரிஞ்சனையும் நம்ம ஹீரோனுக்கு இன்னும் ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிரும். இப்ப அப்படியே பைத்தியம் பிடிச்சாப்ல அந்த வீடையே சுத்தி சுத்தி தேடிக்கிட்டு இருப்பா. அடுத்து அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காட்டுவா. இப்போ நம்ம ஹீரோயின் ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோட வீட்டுக்கு வந்து பல தடவை அப்படியே காலிங் பெல் அமுக்கி, தயவு செஞ்சு கதை ஓபன் பண்ணு, ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வெளியே நின்று கத்திக்கிட்டு இருப்பா. சரி இவ என்னதான் சொல்ல போறான்ட்டு நம்ம ஹீரோவும் கதவை திறந்து விடுவான். உள்ள வந்தவ ஒரு மாதிரி டென்ஷனா, என்னோட வெள்ளை பூனைய காணும், அது இவ்வளவு நேரம் வரைக்கும் என்னை விட்டு பிரிஞ்சு இருந்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி புலம்புவா. ஆக்சுவலி அந்த வெள்ளை பூனை நம்ம ஹீரோ தானே, அதனால அவ அப்படியே காமா, பூனை தானே அது இங்கதான் எங்கேயான்னு போயிருக்கும், கொஞ்ச நேரத்துல அவன் வீட்டுக்கு வந்துடும் அப்படின்ட்டு அவன் அசால்ட்டா சொல்லுவான். ஆனா நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே ஒரு மாதிரி உடஞ்சு போய், உனக்கு நான் சொல்றதே புரியல, ஹை ஸ்கூல்ல நீ திடீர்னு காணா போயிருவ, அப்பெல்லாம் இதே மாதிரி ஒரு வெள்ளை பூனை தான் எனக்கு கம்பெனி கொடுக்கும். இப்போ 9 வருஷம் கழிச்சு நீ திரும்பி வந்திருக்க, இப்பவும் என்னோட வாழ்க்கையில அதே மாதிரி ஒரு வெள்ளை பூனை வந்திருக்கு. இப்போ அந்த வெள்ளை பூனை தொலைஞ்சு போயிருச்சுன்னா நீயும் என்னோட வாழ்க்கையில இருந்து திரும்பி போயிருவ, அதை என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி புலம்புவா. இவ இப்படி அழுதனையும் நம்ம ஹீரோ, சரி நீ ஃபீல் பண்ணாத, நான் அந்த பூனையை எப்படியான்ட்டு உனக்கு கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் அப்படின்ட்டு இப்ப ரெண்டு பேருமே நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு வந்துருவாங்க. நம்ம ஹீரோ கேஷுவலா தான் இருப்பான். ஆனா நம்ம ஹீரோயின் தான் ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்சாப்புல அந்த வீடு பூரா தேடிக்கிட்டு இருப்பாளா. அப்ப நம்ம ஹீரோ, இங்க பாரு, நீ உண்மையிலே அந்த பூனையை ரொம்ப லவ் பண்ற, உன்னோட லவ் அதுக்கும் புரிஞ்சிருக்கும், அதனால அது உன்னை விட்டு எங்கேயும் போகாது, இன்னைக்கு நைட்டுக்குள்ள வீட்டுக்கு வந்துரும் அப்படின்ட்டு அவளுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருப்பான். அடுத்து அப்படியே அன்னைக்கு நைட்டு ஒரு பக்கம் நம்ம ஹீரோ பாஸ்ட்ல நடந்தது எல்லாத்தையும் யோசித்துக்கிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவ இந்த 9 வருஷம் நம்ம ஹீரோவை மிஸ் பண்ணது எல்லாத்தையுமே ஒரு லெட்டர்ல எழுதி வச்சிருப்பா. அது எல்லாத்தையும் இப்ப திரும்ப எடுத்து படிச்சுக்கிட்டு இருப்பா. அப்போ கரெக்டா நம்ம ஹீரோ பூனையா மாறி ஜன்னல் வழியா நின்னு இவ ஃபீல் பண்றது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் அப்படியே அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இருப்பா. இந்த 9 வருஷத்துல என் வாழ்க்கை ஃபுல்லா மாறிடுச்சு, நான் ஸ்கூல் முடிச்சு காலேஜ் முடிச்சு ஆபீஸ் வேற வந்துட்டேன், ஆனாலும் நான் எப்பயுமே உன்னை மிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன், நீயும் என்ன மாதிரியே நம்ம ஒன்னா இருந்த மொமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிருப்பேன்னு நான் நினைச்சேன், ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ பாஸ்ட்ல நடந்த எல்லாத்தையும் மறந்துட்ட அப்படிங்கறது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது, நான் தான் முட்டாள்தனமா இந்த 9 வருஷமா நீ திரும்பி வந்துருவ, நீ வந்த உடனேயும் உன்னோட செயினை உன்கிட்ட கொடுக்கலான்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்,
அன்னைக்கு அந்த 3 பசங்க இந்த செயினை தூக்கி எரிஞ்சு கடுத்திருந்தே இதை நான் எப்படியான்ட்டு தேடி எடுக்கணும்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ அந்த செயின் என்கிட்ட இருக்கு, ஆனா நம்மளுக்குள்ள இருந்த லவ் தான் இப்ப காணா போயிருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் அவ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. இப்போ அவ அந்த இடத்த விட்டு போன உடனே பூனையா இருந்த நம்ம ஹீரோ திரும்ப இப்ப உள்ள வந்து இவ பார்த்த லெட்டர்ஸ், அந்த செயின் எல்லாத்தையும் இவனும் பார்த்து இப்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் நல்லா புரியும். இந்த 9 வருஷம் ஹீரோயின் இவனை பத்தி எவ்வளவு நினைச்சிருக்கா அப்படிங்கறது எல்லாமே. இப்போ இதை நினைச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணிக்கிட்டே திரும்பி வீட்டுக்கு வருவானா. இவன் லேட்டா வரத பார்த்து அந்த சோ, டே நீ போய் அவளை தானே பார்த்துட்டு வர, அவளை பார்க்க போகாதடா, உனக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை வரும். இல்லடா, நான் அவளை ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், அட்லீஸ்ட் இனியான்ட்டு அவளுக்கு நான் உருப்படியா ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதனால நான் ஃபர்ஸ்ட் அவளுக்கு அந்த ஆப் டெவலப்மெண்ட்ல ஃபுல்லா ஹெல்ப் பண்ண போறேன். சரி, நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, அதுக்கடுத்து எல்லா பிரச்சனையும் சரியாயிரும், அப்புறமேல் நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல. இல்ல, நான் மட்டும் திரும்ப ஹியூமனா மாறிட்டேன்னு வச்சுக்கோவேன், அடுத்து என்னால கேட்டோட எமோஷன்ஸையோ அதோட லாங்குவேஜையோ புரிஞ்சுக்க முடியாது. அப்போ என்னால அவளுக்கு சுத்தமா ஹெல்ப் பண்ண முடியாது. அதனால நான் கேட்மேனா இருக்கிறப்பயே அவளுக்கு ஹெல்ப் பண்றதுதான் கரெக்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம நான் இது அவளுக்காக மட்டும் பண்ணல, எனக்கு இந்த 9 வருஷமா நீயும் மித்த பூனைகளும் தான் ஃப்ரெண்ட்ஸா இருந்தீங்க. இந்த ஆப்னால நிறைய பூனைகளுக்கு நல்லது நடக்கும்னா அதுக்கு நான் என்னோட முயற்சியை போட்டே ஆவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஹீரோ சொல்லுவான். இவன் இவ்வளவு சென்டிமெண்டலா பேசினோனையும் அந்த சோக்கே ஒரு மாதிரி மனசு இறங்கிரும். இந்த ஆப் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான ஹெல்ப் நானும் பண்றேன் அப்படின்பா. அடுத்த நாள்ல இருந்து நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே அப்படியே நிறைய பூனையை அப்சர்வ் பண்ணி அதுங்க கூட அப்படியே கனெக்ட் ஆக ட்ரை பண்ணுவாங்க. இதுல இவங்க ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஸ்டெப்பா இவங்க ஹலோன்னு சொன்னா அந்த பூனையெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி இவங்களுக்கு தெரியும். இத பத்தி அவங்க அப்படியே ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கப்ப அந்த இடத்துல அந்த சோ இவங்களுக்கே தெரியாம இவங்கள நோட்ட விட்டுக்கிட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு இன்னொரு பயம் இருக்கு, இவங்களுக்குள்ள மட்டும் லவ் திரும்ப வந்துருச்சுன்னா நம்ம ஹீரோ கேட்மேனாவே மாறிடுவானே அப்படிங்கிற பயம் தான் இவனுக்கு. அடுத்து இந்த ஆப்பை நல்லா ஃபுல்ஃபில்லா டெவலப் பண்ணணும்ட்டு ஹியூமன் ஒரு விஷயத்த சொல்றத அப்படியே அந்த பூனை ரிப்பீட் பண்ற மாதிரி ஒரு ரெக்கார்டிங் ஒண்ணு நம்ம ஹீரோவும் அந்த சோ பூனையா இருந்தும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுல நம்ம ஹீரோ பசிக்குதுன்னு சொல்லுவான், அதுக்கேத்தாப்லயே அந்த பூனை ஒரு சவுண்டு கொடுக்கும். அடுத்து நீ ஏன் கூட இரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல அதுக்கேத்தாப்லயே அந்த பூனை வேற ஒரு சவுண்டு கொடுக்கும். இந்த மாதிரி பல விஷயங்களை இவங்க 2 பேரும் அப்படியே பேசி பேசி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த விஷயத்த பத்தி தெரியாத நம்ம ஹீரோயின், டேய் என்னடா இது, உங்க 2 பேர்த்தையும் என்னால பார்க்கவே முடியறது இல்ல, அது மட்டும் இல்லாம சோ உன்னோட வாய்ஸ் என்ன இந்த 4 நாளா செம மோசமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவனை கலாய்ச்சிக்கிட்டு இருப்பா. அவனுக்கு செம கடுப்பாயிரும், எல்லாமே உன்னால தாண்டி, என்ன பண்றது, நான் தான் வாக்கு கொடுத்துட்டேனே, அதனாலதான் இதெல்லாம் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி புலம்புவான். நம்ம ஹீரோயினுக்கு இவன் எதை பத்தி பேசுறானே சுத்தமா புரியாது. அப்போ அவங்க கேட் ஃபுட் வாங்குறதுக்காக சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருப்பாங்களா. அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் வேற ஏதோ ஒரு ஃபுட் எடுப்பா, ஆனா இந்த டேஸ்ட் நல்லா இருக்காது, நீ இதை எடு, இதுதான் செம டேஸ்டா இருக்கும், பூனைகளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருப்பான். அவளுக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கும், நீ என்ன இதை டேஸ்ட் பண்ண மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க, சரி ஓகே இதை எடுத்துக்குவோம் அப்படின்ட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்கப்பயே சுத்தி இருந்த நிறைய பேரு, ஏய் இது அந்த பொண்ணு தானே அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை பாயிண்ட் பண்ணி பேசுவாங்க. நம்ம ஹீரோயின் ஏற்கனவே இந்த ஆப்பை ரிலீஸ் பண்ணப்ப ஒரு 1000 பேர் இதை டெஸ்ட் பண்ணி பார்த்திருப்பாங்க. அதனால அவங்க பூனையெல்லாம் கொஞ்சம் வியர்டா பிஹேவ் பண்ணிருக்கும்ல, அதுல சில பேர் தான் இவங்க போல. இப்போ இவங்க அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்து அவ கூட அப்படியே பிரச்சனை பண்ணலான்ட்டு வருவாங்க. இதை சென்ஸ் பண்ண நம்ம ஹீரோ இப்போ டக்குன்ட்டு நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு வேகமா அங்க இருந்து ஓடிடுவானா. இப்போ இவ்வளவு க்ளோஸா கையை பிடிச்சி ஓடி வந்தனால நம்ம ஹீரோக்கு அப்படியே லைட்டா ஹார்ட் பீட் ஏறுற மாதிரி இருக்கும். அதனால டக்குன்ட்டு கையை விட்டுட்டு நம்ம சேஃபா வந்துட்டோம், சோ என்ன ஆனான்னு தெரியல, நான் அவனை போய் என்னன்னு பாத்துட்டு வரேன் அப்படின்ட்டு நைஸா அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட ஆபீஸ்ல தான் காட்டுவாங்க. அங்க அந்த ஜெஃப்பும் விவியானும் அந்த பாஸ் கிட்ட போய், வேன் இந்த ஆப்பை நல்லபடியா முடிச்சிருவான்ட்டு நான் நினைச்சேன், ஆனா அவகிட்ட இருந்து இன்னும் எந்த ஒரு ப்ராசஸும் பெருசா வரல, அவளுக்கு சப்போர்ட் பண்ணது என்னோட தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜெஃப் சொல்லுவான். இதை கேட்ட அந்த பாஸ், எனக்கு அன்னைக்கே தெரியும் அவளால அதை ஃபுல்லாலாம் கம்ப்ளீட் பண்ண முடியாது, இப்ப இதனால நம்மளுக்கு பல கோடி லாஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி புலம்புவானா. இந்த டைமை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஜெஃப் அப்படியே, நீங்க கவலைப்படாதீங்க பாஸ், ஜப்பான்ல ஒரு கம்பெனி நம்ம டெஸ்டிங் லெவல்ல இருக்கிற இந்த ஆப்பை வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க, நீங்க மட்டும் ஓகேன்னு சொன்னீங்கன்னா இது அந்த கம்பெனிக்கு வித்தரலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பாஸை பிரெயின் வாஷ் பண்ணிடுவான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவையும் அந்த சோவையும் தான் காட்டுவாங்க. அவங்க இப்ப அந்த ரெக்கார்டிங் எல்லாம் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி அதை ஒரு பென் டிரைவ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்களா. அப்போ அந்த சோ சொல்லுவான், இன்னும் 3 நாள் தான்டா, அதுக்கடுத்து நீ ஹியூமனாவே மாறிடலாம். ஆமா இன்னும் 3 நாள் தான், ஆனா இத்தனை நாள் வரைக்கும் பூனையாவும் மனுஷனாவும் வாழ்ந்துட்டு இப்போ திடீர்னு பூனையோட உலகத்துக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லாத
மாதிரி ஆக போகுதுன்னு நினைச்சாவே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குடா. அவ்வளவு கஷ்டமா இருந்தா நீ ஹியூமனா மாறாத, பேசாம கேட்மேனாவே இருந்துரு. நான் வேணா உனக்காக உன்னோட ஆளையும் கடிச்சு அவளையும் கேட் உமனா மாத்திடுறேன். அப்புறம் என்ன, நீங்க வாட்டுக்கு பூனையாவே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த சோ கலாய்ச்சிக்கிட்டு இருப்பான். அடுத்து நம்ம ஹீரோ பூனையா மாறி நம்ம ஹீரோயின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்ப அவன் மைண்டுக்குள்ள ஓடுறது எல்லாமே இன்னும் 3 நாள் தான், அது வரைக்கும் நான் தான் இந்த பூனைக்குள்ள இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயம் மட்டும் உனக்கு தெரிஞ்சிடவே கூடாது. ஏன்னா அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு எடுத்து என்னால மனுஷனா மாறவே முடியாது அப்படிங்கிற மாதிரி பூனையா இருந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டே இருப்பானா. அடுத்த நாள் நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி, நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியூருக்கு போறேன், 3 நாள் கழிச்சுதான் திரும்பி வருவேன். இதை கேட்டோனையுமே நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு மாதிரி சோகமாயிருவா. 3 நாள் திரும்பி வருவியா அப்படிங்கிற மாதிரி டவுட்ஃபுல்லாவே கேட்பா. ஏன்னா 9 வருஷத்துக்கு முன்னாடியும் நம்ம ஹீரோ பாதிலேயே விட்டுட்டு போயிருப்பான்ல, அந்த பயம்தான் இவளுக்கு. அப்போ நம்ம ஹீரோ அந்த பென்ட்ரைவ் அவகிட்ட கொடுத்து, இது கண்டிப்பா உன்னோட ஆப் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், இதை நான் உன்னோட கம்பெனிக்காகலாம் பண்ணல, உனக்காக மட்டும்தான் பண்ணேன், ஸோ நீ கவலையே படாத, நான் கண்டிப்பா 3 நாள் கழிச்சு திரும்ப வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பென்ட்ரைவை கொடுத்துட்டு அவன் கிளம்பிடுவான். இப்படி இவங்க 2 பேரும் நின்று பேசிக்கிட்டு இருக்கத யாரோ ஒளிஞ்சு நின்று பாக்குற மாதிரி நம்மளுக்கு காட்டுவாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் அந்த ஆப்பை ஃபுல்லா டெவலப் பண்ணிட்டு இப்ப அப்படியே ஆபீஸ்க்கு போறப்ப அவளை யாரோ திடீர்னு கடத்திடுவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு அந்த மோமோ என்ன இவ்வளவு நேரம் ஆகியும் இவளை காணோன்ட்டு பல கால் பண்ணுவான். இதுல அந்த விவியன் வேற, என்ன உன் ஃப்ரெண்டு அப்படியே அப்ஸ்டாண்ட் ஆயிட்டாளா, எனக்கு தெரியும், அவளாலலாம் இந்த ஆப்பை கிரியேட் பண்ணவே முடியாது, எல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு இருப்பா. அப்போ ஆப்போசிட்ல ஜெஃப் போவானா, அவன் லைட்டா இந்த விவியனுக்கு ஏதோ ஒரு சிக்னல் கொடுப்பான். உடனே இந்த விவியானோ அப்படியே ஒரு ஓரமா போவாளா. இத அந்த மோமோ நோட் பண்ணிருவான். அதனால அவங்க 2 பேத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு போனா அவங்க அந்த பாஸ் கூட ஏதோ ஒரு டீல் பேசி நம்ம ஹீரோயின் கிரியேட் பண்ணி வச்ச ஆப்பை ஜப்பானுக்கு விற்கிறதுக்கான பெர்மிஷனை வாங்கிடுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பாஸோட ஆபீஸ்ல இருந்து வெளியே வந்தோனையும் இதுதான் பெர்ஃபெக்டான டைம், நம்ம அந்த வேன் கிரியேட் பண்ண முழு ஆப்பையும் ஆட்டைய போட்டுட்டோம்னா அதுக்கடுத்து இந்த ப்ராஜெக்டுக்கான காசு மொத்தமும் நம்ம கிட்ட வந்துரும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜெஃப்பும் விவியானும் வில்லத்தனமா பேசிக்கிட்டு இருப்பாங்களா. இதை ஃபுல்லாத்தையும் அந்த மோமோ கேட்டுருவான். அதனால இப்ப இந்த இன்ஃபர்மேஷனை டக்குன்ட்டு நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி சொல்லுவான். இது தெரிஞ்சோனையும் இப்ப ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோ எல்லா பிளானையும் பாதியிலே விட்டுட்டு நம்ம ஹீரோனுக்கு என்ன ஆச்சுன்னு பாக்குறதுக்காக வருவானா. ஆனா அவ வீட்லயும் இருக்க மாட்டா, போனையும் எடுக்க மாட்டா. ஒருவேளை அந்த ஜெஃப் தான் எதுவும் பண்ணிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி இப்ப சந்தேகப்படுவாங்க. அதனால நம்ம ஹீரோவும் அந்த சோவும் அவங்களோட பவரை யூஸ் பண்ணி அங்க சுத்தி இருந்த பூனைங்க கிட்ட நம்ம ஹீரோயினை பார்த்தாங்களா, அவ எந்த பக்கம் போனா அப்படிங்கிற மாதிரி கேட்க ட்ரை பண்ணுவாங்க. இதுல அந்த சோக்கு தானே நிறைய பவர் இருக்கும். அவன் இப்ப அப்படியே அந்த பூனைங்க கிட்ட பேசி நம்ம ஹீரோயினை யாரோ கடத்திட்டு போயிருக்காங்க, அதுவும் இந்த டைரக்ஷன்ல தான் போனாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்குவான். அது மட்டும் இல்லாம அந்த சோ இப்ப அப்படியே பூனை மாதிரி ஒரு சவுண்ட் விடுவானா. இதனால அந்த ஏரியால இருந்த எல்லா பூனையும் இப்ப அலர்ட் ஆகி நம்ம ஹீரோயின் எந்தெந்த டைரக்ஷன்ல எல்லாம் போனாலோ அதை கரெக்டா நம்ம ஹீரோவுக்கு இண்டிகேட் பண்ணி கொடுக்குங்க. கடைசியில எப்படியோ நம்ம ஹீரோ அந்த இடத்த கண்டுபிடிச்சிருவான். ஊருக்கு வெளியே ஏதோ ஒரு ஃபேக்டரியில நம்ம ஹீரோயினை கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. சரி நம்ம ஹீரோ எப்படியாண்டு காப்பாத்திருவான்னு பார்த்தா அந்த டைம் கரெக்டா அந்த ஜெஃப் அங்க வந்து இப்ப நம்ம ஹீரோவையும் அட்டாக் பண்ணி கட்டி போட்டு வச்சிருவான். அதுக்கடுத்து அந்த ஜெஃப் அவனோட மொத்த வில்லத்தனத்தையும் காட்டுற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து அந்த ஆட்டைய போட்ட பென்ட்ரைவை காமிச்சு, உன்னோட ப்ராஜெக்ட் மொத்தத்தையும் நான் ஆட்டைய போட போறேன், ஆனா நான் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பார்த்தேன்ட்டு யாருக்குமே தெரியாது, ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் வெளியே போகணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க 2 பேரும் இந்த இடத்துல தப்பிக்கணுமே, பயப்படாதீங்க, உங்களை நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன், இதே இடத்துல அம்போன்னு விட்டுட்டு நான் ஜப்பானுக்கு போயிருவேன், ஒரு 2-3 நாள் தான், நீங்க அப்படியே பசியில டயர்டாகி இதே இடத்துல செத்து போயிருவீங்க அப்படின்ட்டு அவங்க 2 பேத்தையுமே அம்போன்ட்டு அதே இடத்துல விட்டுட்டு போயிருவான். நம்ம ஹீரோனுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும், என்ன காப்பாத்த நீ இப்படி மாட்டிக்கிட்டே இல்லையாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்து ஃபீல் பண்ணுவா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ, இங்க பாரு, இப்போ உன் கண்ணு முன்னாடி சில சம்பவம் நடக்க போகுது, அதை பார்த்து நீ பயந்துராத, நான் உன்னை எப்படினாலும் இங்க இருந்து காப்பாத்தி வெளியே கூட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மனுஷனா இருந்த நம்ம ஹீரோனோட கண்ணு முன்னாடி பூனையா மாறிடுவான். இதனால அவன் ஆட்டோமேட்டிக்கா அந்த கட்ல இருந்து வெளியே வந்துருவானா. அப்படி எஸ்கேப் ஆன அடுத்த செகண்டே திரும்ப மனுஷனா மாறி அந்த ஜெஃப்பை போட்டு அடி பொளந்து எடுப்பான். இதை பார்த்த கூட இருந்த விவியனுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே புரியாது, இவன் எப்படி தப்பிச்சான் அப்படிங்கிற மாதிரி அவ யோசித்துக்கிட்டு இருப்பா. ஆனாலும் இந்த சண்டையில ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோக்கு தான் நிறைய அடி விழுகும். ஆனா எவ்வளவு அடி விழுந்தாலும் அந்த ஜெஃப் இந்த இடத்துல இருந்து ஜப்பானுக்கு போயிடக்கூடாது அப்படின்ட்டு அவன் காலை ரொம்ப இறுக்கமா பிடிச்சுக்குவான். இதனாலேயே அந்த ஜெஃப் நம்ம ஹீரோவை போட்டு மிதின்னு மிதிப்பான். இதெல்லாம் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு கதறி அழுவா. நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் அடி வாங்குற மாதிரி வாங்கிட்டு கடைசியில அந்த ஜெஃப்பை நல்லா பொளந்து எடுத்துருவான். இதெல்லாம் பார்த்த விவியன்
நம்ம இந்த இடத்துல இருக்கவே கூடாது அப்படின்ட்டு அந்த பென்ட்ரைவை மட்டும் எடுத்துட்டு வேகமா ஓடுவானா. ஆனா அந்த இடத்துக்கு சோ வந்து அப்படியே ஒரு 4-5 பூனைய வச்சே அந்த விவியான நல்லா அட்டாக் பண்ணி விட்டுருவான். இப்போ இந்த சண்டையெல்லாம் முடிஞ்ச உடனே நம்ம ஹீரோ அப்படியே நம்ம ஹீரோனோட கட்டை அவுத்து விடுவானா. அப்ப அவ கேட்கிற கேள்வி எல்லாம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க என்ன நடந்துச்சு, தயவு செஞ்சு எனக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்ட்டு கேட்பா. அப்போதான் அவன் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுவான். இந்த மாதிரி 9 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு சாபம் கிடைச்சிச்சு, அதனால நான் கேட்மேனா வாழ வேண்டியதா போச்சு. இன்னும் 2 நாள்ல என் சாபம் முடிய போகுது. ஆனா இப்போ நான் கேட்டா மாறினதை நீ பார்த்தனால இனிமேல் நான் காலம் பூரா கேட்மேனா தான் இருக்க முடியும். சோ 9 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம காதல் எப்படி காணா போச்சோ அதே மாதிரி இனியும் நம்ம காதல் காணா போயிரும். என்னை மன்னிச்சிரு, நான் எப்படியான்ட்டு உன் கூட திரும்பி சேர்ந்துடலாம் தான் நினைச்சேன். ஆனா கடைசியில விதி இப்படி பண்ணிருச்சு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கப்பயே, நீ ஹியூமனா இருந்தாலும் எனக்கு ஓகே, கேட்டா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, எப்பயுமே என்னோட லவ் மாறாது, அதனால தெளிவா கேட்டுக்கோ, நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயின் டக்குன்னு வந்து ஹக் பண்ணி இப்ப நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணிடுவா. பட் இப்படி கிஸ் பண்ணனால நம்ம ஹீரோ திரும்பவும் அப்படியே பூனையா மாறிடுவான். அப்படியே இங்க சீன் கட் பண்ணி ஒரு வாரம் கழிச்சு தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வெளியே வந்திருப்பாங்களா. அப்போ நம்ம ஹீரோ இவளுக்கு ஒரு ட்ரெஸ் ஒன்னு கிஃப்ட் பண்ணி, இது உனக்கு கண்டிப்பா சூட்டபிளா இருக்கும், நீ பயப்படாத, சைஸ் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா எடுத்திருப்பேன், ஏன்னா நீ எப்ப பார்த்தாலும் நான் பூனையா இருக்கிறப்ப என்னை கட்டி கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்க, அதனாலயே எனக்கு உன்னோட சைஸ்லாம் கரெக்டா தெரியும் அப்படிங்கிற மாதிரி ரொமான்டிக்கா பேசிக்கிட்டு இருப்பானா. இதனால நம்ம ஹீரோயின் தான் எங்க இருக்கோங்கிறதே மறந்துட்டு அப்படியே பப்ளிக் பிளேஸ்ல வச்சு நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணிடுவா. கிஸ் பண்ண உடனே அப்படியே பயப்பட ஆரம்பிச்சிருவா. ஐயோ, நான் வாடிக்கு எல்லாரும் முன்னாடி உனக்கு கிஸ் பண்ணிட்டேன், நீ திரும்ப பூனையா மாறிட போற, வா எங்கேயான்ட்டு சேஃபா போலாம் அப்படின்ட்டு கூப்பிடுவா. ஆனா இப்ப ரொம்ப நேரம் ஆகியும் நம்ம ஹீரோ மனுஷனாவே இருப்பான், பூனையா மாறி இருக்கவே மாட்டான். இதனால அவளே ஒரு மாதிரி குழம்பி போயிருவா. ஹே என்னாச்சு, அப்ப இனிமேல் நீ கேட்மேன் கிடையாதா அப்படின்னு கேப்பா. அதுக்கு நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, எல்லாத்துக்கும் மாஸ்டருக்கு தான் தேங்க்யூ சொல்லணும், அவரால் தான் இப்ப நான் மொத்தமா ஹியூமனா மாறிட்டேன் அப்படின்பா. நம்மளுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்கா இருக்கும், என்னடா இது, இவனுக்கு இருக்கிற சாபம் இவளுக்கு தெரிஞ்சனால இவன் கேட்மேனாவே தானே இருக்கணும், எப்படி மாஸ்டர் நம்ம ஹீரோவை இப்படி மாத்தினாரு அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்பயே பின்னாடி அந்த மாஸ்டரும் அந்த சோவும் தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ கேட்மேனா ஆகாம தப்பிக்கணுங்கிறதுக்காக இவங்க புதுசா இப்போ 2 கேட்மேனை உருவாக்கி இருப்பாங்களாம். அதனால ஒரு ஸ்பெஷல் வர ஒண்ணு கிடைச்சு நம்ம ஹீரோ நார்மல் ஹியூமனா மாறிட்டான். ஆனா இப்ப புதுசா மாறின 2 கேட்மேன் வேற யாருமே கிடையாது, அந்த விவியானும் ஜெஃப்பும் தான். அன்னைக்கு நடந்த சண்டையில அந்த சோ சும்மா இல்லாம இவங்க 2 பேத்தையும் கடிச்சு வச்சிருந்திருப்பான். அதனால அந்த 2 ஃப்ராடுங்களும் இப்ப கேட்மேனா மாறிடுங்க. இதனால இனிமேல் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஹாப்பியா அவங்க லவ் லைஃபை என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாஸ்டர் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இப்படி ஒரு ஹாப்பி எண்டிங்கா இந்த கதை இங்க முடியுது. ஓகே கைஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த ஸ்டோரியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறதையும் கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிருங்க. இதே மாதிரி வேற ஒரு கதையோட வேற ஒரு வீடியோ நான் பாக்குறேன். அது வரைக்கும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ உங்களை பாக்குறேன். பாய்.